நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்தமாக தன்னோட கண்ட்ரோலை பாகிஸ்தான் இழந்துருச்சு நண்பர்களே. வெளியே கால் வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவம். கிட்டத்தட்ட மொத்த பாகிஸ்தானும் இப்போ பலுச்சிஸ்தானிடம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அப்படியே அரண்டு போயிருக்கு. ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மேப் ஒன்று வெளியிட்டு துருக்கி இந்தியாவை சீண்டியிருக்காங்க. வங்கதேசத்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க துருக்கி. இதனால் வங்கதேசம் துருக்கி இந்தியா இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள புகுந்த இந்தியா தட்டி தூக்கி இருக்காங்க. இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவை உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலேயே பெரிய தலைவலி இருக்கு. தனிநாடு கோரி போராடிட்டு வரும் பலுச்சிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தானுடைய பல முக்கிய பகுதிகளை தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்களாம். இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா இன்னும் சில வாரங்களில் பலுச்சிஸ்தான் மொத்தமாக பாகிஸ்தானை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் மாகாணம் தான் பலுச்சிஸ்தான். இதுதான் நிலப்பரப்பு அடிப்படையில் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாகாணம். அதே நேரம் மக்கள் தொகை மிக குறைந்த மக்கள் வாழும் மாகாணமாக இது அமைஞ்சிருக்கு. ஈரான் ஆப்கானிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ள பலுச்சிஸ்தான் மக்கள் தங்களை ஒருபோதும் பாகிஸ்தானியர்களாக கருதுவது இல்லை. தங்களுக்கு தனிநாடு வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் அவங்க போராடிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இராணுவம் மற்றும் போலீஸை பயன்படுத்தி அவர்களை பாகிஸ்தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதே நேரம் அங்கே இருக்கும் பலுச்சிஸ்தான் புரட்சியாளர்கள் பாகிஸ்தான் சுதந்திரம் கேட்டு ஆயுதம் ஏந்தி போராடிட்டு வர்றாங்க. இந்திய பாகிஸ்தான் மோதல் இருந்தபோது கூட அதை சரியான வாய்ப்பாக பார்த்த பலுச்சிஸ்தான் போராளிகள் இறங்கி அடிக்க தொடங்கினாங்க. இதனால பலுச்சிஸ்தானுடைய கண்ட்ரோலை பாகிஸ்தான் அரசு இழந்துட்டு வருது. இன்னும் சில வாரங்களில் பலுச்சிஸ்தான் மொத்தமாக பாகிஸ்தானை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக பலுச் அமெரிக்க காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ரசாக் பலுச் அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. பலுச்சிஸ்தானின் பெரும் பகுதி மீதான கண்ட்ரோலை பாகிஸ்தான் அதிகாரிகள் இழந்து விட்டதாகவும் பாகிஸ்தான் இராணுவம் கூட முக்கிய நகரங்களில் இரவு நேரங்களில் ரோந்து செய்ய அச்சப்படுவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. குவெட்டா நகரை தாண்டி ஒரு அடி கூட பாகிஸ்தான் இராணுவத்தால் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் பலுச் படையை பார்த்து அச்சத்தில் இருப்பதாகவும் ரசாக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால பலுச்சிஸ்தானில் பெரும்பாலான பகுதிகளில் மாலை 5 மணி முதல் அதிகாலை 5 மணி வரைக்கும் இராணுவ ரோந்து கூட இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வளங்கள் நிறைந்த பகுதியாகும். இதன் காரணமாகவே பாகிஸ்தான் அதை தக்க வைக்க போராடிட்டு வருது. ஆனாலும் பலுச் போராளிகளிடம் அடிவாங்கும் பாகிஸ்தான் இராணுவம் இப்போது 80% அதிகமான நிலத்துல தங்களுடைய கண்ட்ரோலை இழந்து விட்டதாகவும் ரசாக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இராணுவம் பின்வாங்கவில்லை அப்படின்னா 1971 கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக அதாவது வங்கதேசம் பிரிந்து சென்ற போது ஏற்பட்டது போல மிக மோசமான சம்பவம் ஏற்படலாம் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவம் இப்போதே கண்ணியத்துடன் பின்வாங்க வேண்டும் அப்படின்னும் இல்லை அப்படின்னா 1971 போல மீண்டும் அவமானப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் பலுச் போராட்டத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்தியாவிடம் பலுச் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யாருக்கிட்டையும் சென்று ஆதரவு கோர மாட்டோம். அதே நேரம் இந்தியா தங்கள் ஆதரவை அளித்தால் அதை வரவேற்க நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார். பலுச்சிஸ்தான் விவகாரத்தில் உடனடியாக சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை அப்படின்னா அது பிராந்தியத்தில் மோசமான சூழலை உருவாக்கும் அப்படின்னும் ரசாக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் பலுச்சிஸ்தானிடம் பாகிஸ்தான் மொத்தமாக சரண்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய இராணுவம் இப்போ நடந்து அங்கே ரோந்து போறதுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிட்டத்தட்ட மொத்த பாகிஸ்தானும் இப்போ பலுச்சிஸ்தான் போராளிகள்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளில வந்திருக்கு. அதனால விரைவில் பலுச்சிஸ்தான் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏற்கனவே பாகிஸ்தான் இப்போ திண்டாடிட்டு வர்றாங்க. இந்தியா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அப்படின்னா அதே இப்போ பயன்படுத்தி கொண்டு பலுச்சிஸ்தான் போராளிகள் இப்போ பாகிஸ்தானை கதற விட்டுட்டு வர்றாங்க. இப்படி மாறி மாறி எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கு பாகிஸ்தான். விரைவில் பாகிஸ்தானுடைய கதை முடிய போகுது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சீண்டியிருக்காங்க வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவித்து துருக்கி. இந்தியா மேல தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் சப்ளை செஞ்சு இந்தியர்கள் கோபத்துக்கு உள்ளாகியுள்ள துருக்கி வங்கதேசத்திலையும் தன்னுடைய அடாவடி செயலில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது வங்கதேசத்தில் செயல்பட்டு வரும் துருக்கி ஆதரவு NGO ஒன்று கிரேட்டர் வங்கதேசம் அப்படிங்கிற அடைமொழியுடன் இந்தியாவுடைய பல மாநிலங்களை உள்ளடக்கிய புதிய வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.
வங்கதேசம் இந்தியாவுடைய நெருங்கிய நட்பு நாடாக பல ஆண்டுகளாக இருந்துட்டு வரும் நிலையில தற்போது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த நாட்டின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சீனா மற்றும் பாகிஸ்தான் கூட அதீத நெருக்கம் காட்டும் முகமது யூனிஸ் அரசு இந்தியாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுக்கும் போக்கே காணப்படுது. வங்கதேசத்தில் நடக்கும் இந்த மாற்றங்களை இந்தியாவும் உன்னிப்பாக கவனிச்சுட்டும் வர்றாங்க. இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்பு ஒன்று கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு மேப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. துருக்கி நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் இந்த என்ஜிஓ வெளியிட்டு இருக்கும் வரைபடத்தில் மியான்மருடைய அரகன் மாகாணம், இந்தியாவுடைய பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கு. டாக்காவில் இருக்கும் பல்கலைக்கழகங்களில் இந்த வரைபடம் ஒட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. மாணவர்கள், இளைஞர்கள் அதிகம் நடமாடும் பல்கலைக்கழகங்களில் இந்த வரைபடம் ஒட்டப்பட்டு இருப்பது விஷயத்தின் தீவிரத்தை காட்டுவதாக சொல்லப்படுது. வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து துருக்கி இராணுவத்துடைய செயல்பாடுகளும் என்ஜிஓக்களுடைய செயல்பாடுகளும் அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தான் நெருக்கமான உறவு கொண்டிருக்கும் துருக்கி சமீபத்தில் இந்திய பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற சண்டையின் போது கூட பாகிஸ்தானுக்கு பெரிய அளவில் துருக்கி ஆதரவாக இருந்தாங்க. துருக்கி அனுப்பிய ட்ரோன்களை வச்சு தான் பாகிஸ்தான் இந்தியா மேலே தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க. பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் இந்திய படைகளால் அளிக்கப்பட்டுச்சு. இந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுடைய சேதங்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இதில் துருக்கி பெரிய அளவில் சப்போர்ட் செஞ்சது அப்படிங்கிறதும் கண்டறியப்பட்டது. துருக்கி அதிக அளவில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்கியிருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு அப்பட்டமான ஆதரவை தெரிவித்த துருக்கிக்கு எதிராக ஆக்ஷன்களை இந்தியா எடுக்க தொடங்கியிருக்காங்க. துருக்கி நிறுவனமான செலிபி இந்திய விமான நிலையங்களில் செயல்படுவதற்கு இந்தியா தடை விதிச்சாங்க. அதே போல துருக்கிக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் புறக்கணிச்சுட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் துருக்கி ஆதரவு கொண்ட என்ஜிஓ இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற வரைபடம் வெளியிட்டிருக்காங்க. இது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. துருக்கிக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதில் பாகிஸ்தான் முக்கிய பங்காற்றுவதாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த விஷயத்திலையும் இந்தியா ஒரு சரியான முடிவை துருக்கிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதே போல ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய அடியை, அதாவது துருக்கியுடைய அடிமடியிலே கை வச்சிருக்காங்க இந்தியா. அதாவது துருக்கி, அசர்பைசான் போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையான ஒரு ஆதரவை தெரிவிச்சாங்க. இதனை அடுத்து வணிகம், சுற்றுலாத்துறை உள்ளிட்டவற்றில் இந்தியர்கள் இரு நாடுகளையும் புறக்கணிச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் இனி இந்திய திரைப்படங்களை துருக்கி மற்றும் அசர்பைசான்ல படமாக்க கூடாது அப்படின்னு திரைப்பட வர்த்தக சபையினர் முடிவு செஞ்சிருக்காங்க. இது இரண்டு நாடுகளுக்கு மேலும் பாதிப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்திய பாகிஸ்தான் மோதல்ல சீனாவும் துருக்கியும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில செயல்பட்டாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக வெளிச்சத்துக்கும் வந்துச்சு. குறிப்பாக அதிக அளவில் துருக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்கியிருந்தது. மேலும் அசர்பைசானும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதைத் தொடர்ந்து இரண்டு நாடுகள் மேலேயும் இந்தியா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்தியர்கள் தாங்களாகவே முன்வந்து இரண்டு நாடுகளையும் பல்வேறு துறைகளில் புறக்கணிச்சுட்டும் வர்றாங்க. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் சுற்றுலா மூலம் லட்சக்கணக்கானோர் துருக்கி மற்றும் அசர்பைசானுக்கு போயிருக்காங்க. விசா, ஃபுட்டு, ஹோட்டல்கள் அப்படின்னு பல்வேறு வகைகளில் 4000 கோடிக்கும் அதிகமான வர்த்தகம் இரண்டு நாடுகளுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து துருக்கி மற்றும் அசர்பைசானுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு பிரபலங்கள் கோரிக்கை விடுத்த நிலையில முன்பதிவு 20% குறைஞ்சிருக்கு. மேலும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பயணங்களையும் 250% அளவுக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து துருக்கியிலிருந்து அதிக அளவில் ஆப்பிள் இறக்குமதி செய்யப்பட்டு இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் நிலையில அதையும் ரத்து செய்வதாக வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. இதனால சுற்றுலா, வர்த்தகம் அப்படின்னு இரு பெரும் துறைகள்ல துருக்கியும் அசர்பைசானும் கடும் நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க. இந்த நிலையில பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து துருக்கி மற்றும் அசர்பைசான்ல இந்திய திரைப்படங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்திய திரைப்பட வர்த்தக சபை முடிவு செஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து மொழி துறையினருக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் துருக்கி மற்றும் அசர்பைசான்ல படமாக்கப்படும் நிலையில கோடிக்கணக்கான ரூபாய் இரு நாடுகளுக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வரும் காலங்களில் ஏற்றுமதி, இறக்குமதி அப்படின்னு அனைத்து வகையான வர்த்தகங்களையும், கல்வி, சுற்றுலா போன்றவற்றையும் புறக்கணிக்க இந்தியர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. விரைவில் மத்திய அரசு இது தொடர்பான அறிக்கையை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து உள்ள புகுந்து தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடைய உயர்மட்ட தலைவரான ஷபுல்லா காலித் அவர்கள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஷைபுல்லாவிடம் வெளியே செல்வதை குறைக்குமாறு லஷ்கர் அமைப்பு அவருக்கு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்ததாக சொல்லப்படுது. அவருக்கு பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் நேற்று மாட்லி நகரில் உள்ள தன்னுடைய வீட்டை விட்டு ஷைபுல்லா வெளியே வந்தபோது சில மர்ம நபர்களால் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான்.
2005ஆம் ஆண்டு பெங்களூரில் நடந்த இந்திய அறிவியல் காங்கிரஸ், அதாவது ISC இருக்குல்ல, இதில் தாக்குதல் நடத்தினது. 2006ஆம் ஆண்டு நாக்பூரில் இருக்கும் RSS தலைமையகம் மீதான தாக்குதல் மற்றும் 2008ஆம் ஆண்டு ராம்பூரில் நடந்த CRPF முகாம் தாக்குதல் ஆகிய 3 மிகப்பெரிய தாக்குதலில் ஷைபுல்லா ஒரு முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டான். 3 வருட இடைவெளியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்தாங்க. இவை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. நேபாளத்தில் வினோத்குமார் அப்படிங்கிற புனை பெயரில் பல ஆண்டுகள் ஷைபுல்லா வசிச்சுட்டு வந்திருக்கிறான். அவன் அங்கே உள்ளூர் பெண்ணான நக்மா பானு அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டான். சமீபத்தில் தான் அவன் தன்னுடைய முகாமை பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தின் பாடின் மாவட்டத்தில் இருக்கும் மாட்லிக்கு மாற்றினான். அங்கு பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தொய்பா மற்றும் அதன் முன்னணி அமைப்பான ஜமாத் உத் தவா ஆகியவற்றுக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்தான். இந்த நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியாவுடைய பாகிஸ்தானில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. அது யார் செஞ்சா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தொடர்ந்து சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மர்மமான முறையில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட தீவிரவாதிகள் எல்லாம் இப்படி மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்படுறதும் ஏதாவது ஒரு விதத்தில் கொல்லப்படுறதும் நடந்துட்டு தான் இருக்குது. இது இந்தியா செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தீவிரவாதிகளுக்கும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.